பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். Judges chapter 6 verse 14. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Go in this strength of yours, have I not sent you? ஹல்லேலூயா. இன்று ஏசப்பா உங்களோட பேசி இருக்கிறாங்க, அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க இன்னைக்கு யோசிச்சு கன்ஃபியூஷனோட நீங்க இருக்கிறீங்க. இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான்லாம் உனக்கு திட்டம் கொடுத்திருக்கிறேன், நான் தானே உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நீ ஏன் எதையோ யோசிச்சு நீ கன்ஃபியூஷனா இருக்கிற? ஏன் நீ குழம்பி போயிருக்கிற? நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு பலனை தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் நீங்க சுவிசேஷ பணியை செய்யணும்னு சொல்லி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை அனுப்புகிறார். அநேகருக்கு வியாதியில இருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும், இருள்ல இருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும், இப்படி எல்லாத்திலையும் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இயேசு உங்களை சுவிசேஷம் அறிவிக்க அவர் அனுப்புகிறார். நீங்க ஏன் யோசிச்சு கலங்கி போயிருக்கிறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க? ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில அநேக திட்டங்களை கொடுத்திருக்கிறார். படிப்பின் காரியங்கள்ல, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல, இல்ல நீங்க ஒர்க் பண்ற காரியங்கள்ல, நிறைய இடங்கள்ல அவர் உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க தயங்கி கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே போய் நீங்க அந்த காரியங்களை செய்யுங்க. இயேசுதான் உங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயம் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க தான் திட்டங்களை கொடுத்தீங்க, நீங்க தான் பிள்ளைங்களை அழைத்திருக்கிறீங்க, நீங்க தான் பிள்ளைங்களை அனுப்புறீங்க. ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பணிகளை ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பலத்தினால செய்யறதுக்கு ஆண்டவரே இயேசப்பா நீங்க கிருபை கொடுங்க. சுவிசேஷ பணியை செய்ய கிருபை கொடுங்க. ஆண்டவரே இயேசப்பா படிக்கின்ற இடங்கள்ல, வேலை பார்க்கின்ற இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாங்க, வரங்கள் கொடுத்திருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு வேதனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரிடத்துலயும் போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிரசங்கியுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டடையட்டும். ஏசப்பா உங்களை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.